ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அஸ்மன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சியோட கேலண்டர் ரிவைஸ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமான விஷயம் இருந்தாலும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா ஒரு சில விஷயம் நடந்தது. எஸ்பெஷலி ஸ்டெனோ ஆஸ்பிரண்ட்ஸ். வழக்கமா ஸ்டெனோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த இயர் எண்ட் போல தான் நடத்துவாங்க. அந்த நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல தான் எப்பவுமே நடத்துவாங்க. லாஸ்ட் கேலண்டரும் அப்படி தான் இருந்துச்சு. ரிவைஸ் கேலண்டர் வரும்போது கூட அதுக்கேத்த மாரி தான் எல்லாமே மாத்துவாங்க. ஸோ அதுலருந்து இன்னும் 1 மந்த் கடத்துவாங்கன்னு பார்த்தாங்க. பட் என்னவோ தெரியல, ஸ்டெனோ எக்ஸாம் வந்து ரொம்ப முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ செலக்ஷன் போஸ்ட்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டெனோ எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ இந்த மாரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்டெனோ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கில் டெஸ்ட்க்கும் அவங்க பிரிப்பேர் பண்ணணும். அதே நேரத்தில அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் 1 சிபிடி 1 பேப்பரும் அவங்க வந்து பிரிப்பேர் பண்ணணும். ஒரு நல்ல விஷயம் நமக்கு மேத்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஜிஎஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 3 டாபிக்குமே அ இங்கிலீஷும் சரி, இல்ல ரீசனிங்கும் சரி கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். இங்கிலீஷ்ல நமக்கு வெயிட்டேஜ் அதிகம். இப்ப ஸ்கில் டெஸ்ட்க்கு பிரிப்பேர்டா நான் இருக்கேன். அடுத்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வரும். நீங்க இன்கேஸ் சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 5 மாசத்துல எப்படியும் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வரப்போது. நான் வந்து அதுக்கு ஆல்ரெடி பிரிப்பேர்டா தான் இருக்கேன். பட் அந்த சிபிடி 1 பிரிப்பரேஷன் தான் எனக்கு வந்து நான் இன்னும் சரியா பிளான் பண்ணல. நான் வந்து அந்த டைம் இருக்கும். அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைச்சுட்டு இருந்த நேரத்துல இப்படி வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு 60 நாள்ல நம்ம இந்த என்டையர் சிலபஸ எப்படி கவர் பண்ணிட்டு, இன்கேஸ் நான் சொல்றது பிகினரா ஒருத்தவங்க இல்ல. நான் ஆல்ரெடி ஸ்கில் டெஸ்ட் பிரிப்பேர் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேண்டும் எனக்கு ஓகே தான். டைப்பிங்கும் எனக்கு ரிக்வயர்ட் ஸ்பீட் வருது. அப்படின்றவங்கனால மட்டும் தான் இந்த வருஷம் நம்மளுக்கு எக்ஸாம் குடுக்க முடியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இவங்க வந்து இந்த அடுத்து இருக்கக்கூடிய ஒரு எப்படி பார்த்தாலும் அரவுண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 87 டேஸ் இருக்கு. இந்த 87 டேஸ்ல நம்மளோட பிரிப்பரேஷன எப்படி பார்த்தாலும் ஒரு 70 டேஸ்க்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு மேத்ஸ் இல்லாத பட்சத்தில. ஸோ மேத்ஸ் இல்லன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ மேத்ஸ் இல்லாத பட்சத்தில 70 டேஸ்ல இத வந்து நம்ம வந்து முடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளானரா தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தமா வேக்கன்சி எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அரவுண்ட் 1800க்கு மேல போகும்னு சில சோர்சஸ்ல சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல வேக்கன்சி தான். ஸ்டெனோக்கு மட்டும் பார்க்கும்போது வேக்கன்சி நல்ல வேக்கன்சி தான். ஸோ சிலபஸ் நான் சொன்ன மாரி மொத்தம் நம்ம 3 தான் இருக்குது. ரீசனிங் இருக்குது, ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டா என்ன மாரி டாபிக்ஸ் படிக்கலாம்? எதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு தனி வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நாங்க குடுக்குறோம். ஓகே. இப்போ எவ்வளோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம பிரிப்பரேஷன் எடுத்துட்டு போலாம்? ஒரு சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 145 நீங்க எடுக்கணும். அண்ட் ஓபிசியா இருந்தீங்கன்னா 135லேருந்து 140 வரைக்கும் இது போகலாம். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அகைன் 135 டூ 145 போகும். எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா, மினிமம் நீங்க 135 ஆவது நீங்க எடுக்கணும். 130 ஆவது நீங்க எடுக்கணும். எஸ்டி கேண்டிடேட் இருக்கும்போது 120 டூ 125 வரைக்கும் கட் ஆஃப் எடுக்கணும். பட் எப்போ இந்த மாரி கட் ஆஃப் வந்தாலும், இத விட ஒரு பிளஸ் 5 மார்க்ஸ் நீங்க எப்பவுமே சேஃப் ஸ்கோரா வச்சுக்கிறது பெட்டர். இப்போ 145 தான் நம்ம எல்லாமே டார்கெட் வச்சிருக்கோம். அப்போ 150க்கு மேல எடுத்தா நம்ம பெட்டர்ன்னு நெனைக்கிறோம். இந்த 150 நம்ம எப்படி கொண்டு வரப்போறோம்? இப்ப 3 டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இருக்குது. இங்கிலீஷ் இருக்கு, ரீசனிங் இருக்கு, ஜிஎஸ் இருக்கு. இப்ப இத 3த்துலயும் நான் எவ்வளோ ஸ்கோர் இண்டிவிஜுவலா பண்ணேன்னா, என்னால இந்த 150 எடுக்க முடியும். ஈச் டாபிக்ல எவ்வளோ பாசிபிள்? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல 80 எடுக்கிறது பிரச்சனையா இருக்கக்கூடாது. மினிமம் நம்ம 80 எடுக்கணும். ஸோ 90யோ இல்ல 95 தொடுறது ரொம்பவே ஈஸி தான். பட் அதுக்கு எஃபோர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்க போகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பிரிப்பரேஷன்ல கண்டிப்பா நம்ம ஒரு 80 எடுக்க முடியும். அதுவே நீங்க ரீசனிங் மாரி டாபிக்ஸ்ல போனீங்கன்னா, 50, 50 நீங்க டார்கெட் பண்ணாலும் நமக்கு மினிமம் ஒரு 45 ஆவது கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ஜிஎஸ் மாரி டாபிக் தான் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதிலயும் வந்து நம்மளோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கிறதா இருந்தா நம்ம 30 மார்க்ஸ் வரைக்கும் அதுலருந்து எடுக்கலாம். ஸோ இப்படி நம்ம எடுக்கிற பட்சத்தில டோட்டலா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 155 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி நீங்க டார்கெட் வச்சு உங்களோட பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான், நம்ம இதுல மேக்ஸிமம் அவுட்புட் நம்மளால குடுக்க முடியும். ஸோ நீங்க கட் ஆஃப்ன்றது ஒரு விஷயம் வச்சுட்டு, பிளான் அதுக்கேத்த மாரி பண்ணிடுங்க. அந்த பிளான் எப்படி பண்ணணுன்றது நம்ம ஒரு 60 டேஸ் பிளானர் போட்டு நான் குடுத்துருக்கோம். அத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இந்த டீட்டெயில் ஸ்டடி பிளான் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம 60 டேஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான்ல நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா, மொத்தமா நம்ம ஸ்டெனோக்கான எல்லாமே தான். அதாவது நீங்க ஸ்டெனோ பிராக்டிஸ் மொதற்கொண்டு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நாங்க குடுத்துருக்கோம். பட் இந்த ஏரியா நீங்க தான் எவ்வளோ தூரத்தில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவ நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி எப்படி வேணா மாத்திக்கலாம். பட் மத்த ஏரியால நாங்க சொல்றத நீங்க அ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயன்ஸ் நம்ம தனியாவே கொண்டு வந்து எடுத்துட்டோம். ஏன்னா ஜிஎஸ் அப்புறம் ஜெனரல் சயன்ஸ் இப்படி நம்ம முடிச்சா மட்டும் தான் இந்த 70 டேஸ்க்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு பாசிபிள். அப்புறம் இங்கிலீஷ் நம்ம தனியா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த பிளான் எல்லாம் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சில டாபிக்ஸ் முடிஞ்ச உடனே அத எப்ப நீங்க ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ரிவிஷனுக்கான டைமும் உங்களுக்கு குடுத்துருக்கோம்.
ஸோ ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு டைமும் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து டோட்டலாவே உங்களுக்கு 20 டேஸ் தான் உங்களுக்கு ரீசனிங்க்கு தேவைப்படும். ரீசனிங் வந்து ஃபவுண்டேஷன் நீங்க கரெக்ட்டா முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க பிஒய்க்யூ இதுலருந்து நீங்க பிஒய்க்யூ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாரி உங்களுக்கு இப்ப ஜிஎஸ் எடுத்தோம்னா, ஸோ ஜிஎஸ் தான் உள்ளதுலே கொஞ்சம் அதிகமா போகும். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே நமக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் டோட்டலா நமக்கு 57 நாள் ஆகுது. 57 நாள் ஜிஎஸோட மெயின் டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு நமக்கு 57 நாள் ஆகுது. இந்த 57 நாள்ல நம்ம இன்டெப்த்தா நம்மனால முடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ சயின்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 35 டேஸ்ல உங்களுக்கு சயின்ஸ் முடிஞ்சிரும். ஸோ சயின்ஸ் முடிஞ்சதுலேருந்து 36த் டேலேருந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம இந்த என்னென்ன வீடியோ எப்பப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். என்னென்ன பிளான் எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுபடி நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை முடிச்சிடுவோம். அதை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மற்ற டாபிக்ஸ் நீங்கள் கை வைக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிக்கும் ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். அதை நம்ம வந்து லீனியண்ட்டாக எடுக்க முடியாது. பட் நம்ம அதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அப்போ மொத்தமாக உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிக்கும் சேர்த்து முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 62 நாள் ஆகுது. ஸோ அரௌண்ட் ஒரு எப்படி பார்த்தாலும் இந்த 70 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இந்த பிளான்ன்றது நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஏன்னா நம்ம டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக இங்கிலீஷில். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிவைக்கு சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறது, கிராமரோட ஃபவுண்டேஷன் நம்ம முடிச்சிடணும். கிராமர் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்ட அப்புறம் அதோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஒரு நாள் இப்போ நம்ம நவுன்ஸ் ஆரம்பிக்கிறோன்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அலாட்மெண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 5 ஹவர் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 ஹவர் தாண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட்டை நாங்கள் எடுத்துறோம். இப்போ நவுன்ஸ் இன்னைக்கு முடிச்சிங்க, அடுத்து வந்து உங்களுக்கு 3ஆம் நாள் தான் வருது. ஏன் 2ஆவது நாள் வரலன்னா அன்னைக்கான டாபிக் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்த்தா கிராமர் மட்டுமே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக ரிவிஷனோட சேர்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 51 நாள் ஆகும். ஸோ ஒரு ஃபுல் ரிவிஷன் கிராமர் நம்ம இங்கே கொடுக்குறோம். 2 நாள் உங்களுக்கு ரிவிஷன் டேஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 நாள் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் வந்துடலாம். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் உங்களை இப்போ படிக்க சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸாமில் அந்த சிபிடி 1 ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 கொஷின் வருது. இப்போ நம்ம லேஸாக எடுத்துக்க முடியாது. அப்போது 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் முடிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 52வது நாள்லேருந்து 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 66 டேஸில் நமக்கு முடிஞ்சிடும். 66 நாள் முடிஞ்சிடும். ஸோ 66 நாளில் 67வது நாள் நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் பிவைக்யூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி பார்த்தா பேரலாக உங்களுக்கு இங்கே பிவைக்கு போயிட்டுருக்கும். சயின்ஸ்க்கான பிவைக்கு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜிஎஸோட பிவைக்கு சால்வ் பண்ணிருப்பீங்க. அப்போயே ஆல்ரெடி ரீசனிங்கும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 20 டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே நீங்கள் ரீசனிங்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க எல்லா டாபிக்ஸும் முடிச்சுட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிளான் படி நீங்கள் ஸ்டெனோவில் உங்களோட இது ஸோ நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னா ஸோ டெய்லி டிக்டேஷன் வந்து 60 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ அந்த ஸ்பீடு நீங்கள் அட்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் ஒரு நாள் வந்து 2லேருந்து 3 லாங் பேசேஜ் வந்து ஸ்கில் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்போது டிக்டேஷன் நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிஸ்க்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம்னு கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு ரஃப் ஐடியா தான். பட் இந்த ஏரியாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஏரியாவில் நாங்கள் பெருசாக கை வைக்க வேணாம். பட் இந்த ஏரியாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஏரியாவில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் நமக்கு முக்கியம். ஸோ என் சைட்லேருந்து சஜஷன்ஸ் என்ன இருக்குன்னா இப்போ ஜிஎஸ்ல ப்ரையாரிட்டி எப்படி வைக்கலாம்னா மாடர்ன் இந்தியா நீங்கள் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு மெயின். பட் மாடர்ன் இந்தியாவிலேருந்து தான் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ஃபவுண்டேஷன் போடும்போது எப்போவுமே எல்லாமே சேர்த்து ஃபவுண்டேஷன் போட்டுருணும். பிவைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக டாபிக் வைஸ் எந்த டாப்பிக்கில் வெயிட்டேஜ் அதிகமோ அது மாதிரி பண்ணணும். அப்போ நீங்கள் பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஏரியாவில் நீங்கள் பிவைக்கு வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் தனி வீடியோ எடுத்துகிட்டு வந்து போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபவுண்டேஷன் எப்படி முடிக்குன்றதுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. அது வந்து அரௌண்ட் ஒரு 60 டேஸில் நம்ம இந்த ஃபவுண்டேஷன் நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த பிளானர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு சோர்சஸ் தேவை. ஸோ சோர்ஸில் நம்ம வந்து நம்மளோட கோர்ஸே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் பிளானர் நாங்கள் போட்டிருக்கோம். என்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும், எந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக அந்த பிளானர்லாம் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஸோ சப்போஸ் செஷன்ஸ் எப்படி எடுத்திருப்பாங்க, கண்டென்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக வரும்.
ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி டெமோ வீடியோஸ் நாங்க குடுத்து வச்சிருப்போம். ஆப்ல வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்க டெமோவா பார்க்குற மாரி வச்சிருப்போம். பட் இப்போ வந்து ஒரு 3 டேஸ் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆப்ல இருக்க எல்லா கன்டென்ட்டுமே நாங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ற மாரி குடுத்துருக்கோம். ஏன் இத நாங்க குடுத்துருக்கோம்னா, நீங்க இந்த வீடியோல எந்த வீடியோ வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம் நம்ம கோர்ஸ்ல. நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்க பிஒய்க்யூவா இருக்கட்டும், இல்ல நாங்க எடுத்துக்க அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸஸா இருக்கட்டும், எது வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ எங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இங்க டேஷ்போர்ட், லேர்ன், ஸ்டோர் அப்படி இருக்கும். இந்த லேர்ன்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான 4 சப்ஜெக்ட்டாவுமே உங்களுக்கு வந்து இங்க இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க ஒரு தடவ எந்த வீடியோ வேணா நீங்க எடுத்து டெமோ பார்க்கலாம். ஸோ டெமோ பார்த்துட்டு, இன்கேஸ் நீங்க எஸ்எஸ்சிக்கு பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம். சே ஃபார் மேத்ஸ்ல நான் வீக்கா இருக்கேன். ஸ்டெனோக்கு வந்து மேத்ஸ் கிடையாது. பட் மத்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நான் மேத்ஸ் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல ஜிஎஸ் வீக்கா இருக்கிறீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் வந்து காம்போவா இருக்கும். அதே மாரி மத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இங்கிலீஷும், மேத்ஸும் உங்களுக்கு ஒரு காம்போவா இருக்கும். மேத்ஸும் இங்கிலீஷும், ஜிஎஸும் ஒரு காம்போவா இருக்கும். இந்த மாரி காம்போ கோர்ஸஸ் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தான் பிரச்சனைனா, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி, எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம். அதையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். மறக்காம நீங்க ஒரு தடவ பார்த்துருங்க. இது போக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இது கேட்கலாம். அண்ட் அதே மாரி எஸ்எஸ்சிக்கு நீங்க புதுசா இருக்கீங்க. எஸ்எஸ்சி பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல ஸ்டெனோ எக்ஸாம்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம். அதையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அத நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. எங்க டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டு, அந்த கம்யூனிட்டில உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்க டவுட்ஸ நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்க சொல்லலாம். அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.